நேற்றைய தினம் சனி பகவானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நாம் பார்த்தோங்க. இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போங்க. மேஷம் அப்படின்னாலே உங்களுக்கு யோகக்காரராக குரு பகவான், செவ்வாய், சூரியன், சந்திரன்லாம் வராங்க. ஆனால் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் யார்? கெடுதலை தரக்கூடியவராக வரக்கூடியவர் யார்? சனி பகவான் தாங்க. பண்ணு லக்னம் சரமானால் 11ஆம் ஆதி பலனே தாரான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ஏன்னா நீங்கள் சரராசியில் பிறந்தவங்க. சரராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் எப்படி பார்த்தாலும் கெடுதலை தாங்க தருவார். அப்படிப்பட்ட கெடுதலை தரக்கூடிய சனி பகவான் இப்போ எங்கே வந்திருக்காரு? 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருங்க. அப்போது கெடுதலை தரக்கூடிய ஒரு பாதகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல மறையிறதுனால திடீர் யோகங்களை இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் எப்படியெல்லாம் கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியலையே, நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே, யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, ஏழரை சனியில் நான் வீட்டை விற்றேன், வீட்டிலேருந்து வெளியேறினேன், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சேன், அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துகிறாங்க, நமக்கு எப்படி இருக்க போதோ தெரியலேன்னு மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. அந்த தடுமாற்றம் தேவையே இல்லைங்க. கடன் இனிமேல் நிறையா நீங்கள் வாங்க போகிறீங்க. இப்போ தானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளார கடன் வாங்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்களே. கடன் வாங்குவீங்க, அது நல்ல கடனாக இருக்கும், சுப கடனாக இருக்கும். வீடு வாங்கிறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு, காரு வாங்கிறதுக்கு இந்த மாதிரி கடன் வாங்குவீங்க. கடன்னாலே எனக்கு பிடிக்காதுங்க, அப்படியெல்லாம் வாங்கி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் ஒரு முடிவோடு இருந்திருந்தாலும் கூட இனிமேல் கடன் வாங்கி எல்லாத்தையும் பெருசு பண்ண வேண்டி இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நெருக்கம் அதிகமாகும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு ஏதாவது சொல்லிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஏழரை சனி, இந்த விரையச்சனி இனந்தெரியாத சின்ன ஒரு முன்கோபத்தை கொடுக்கும். அந்த முன்கோபத்தை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. முன்ன மாதிரி இருக்க முடியாதுங்க. இனிமேல் கை கொஞ்சம் ஓங்கும். கை ஓங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். முன்னாடியெல்லாம் உறவினர்கள், நண்பர்கள் விழாக்களில், குடும்ப விழாக்களில், கல்யாண காது குத்து, கிரகப்பிரவேசத்தில் கலந்துக்கும் போது நீங்கள் அப்படி எளிமையாக போய் வந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் உங்களை எதிர்பார்க்குறவங்க அதிகமாகிட்டாங்க. அதனால் அதிகமாக மொய் எழுத வேண்டியதாக இருக்குது, அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. சொந்த ஊரை விட்டு நகரவே மாட்டேன்னு சொன்னவங்கள்லாம் இப்போ வீடு மாறுறது, ஊர் மாறுறது, ஒரு சிலர் நகரம் மாறுறது, ஒரு சிலர் வேறு நாட்டுக்கே போகிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. சின்ன வட்டத்துக்குள்ளார இருந்தவங்க இப்போ பெரிய வட்டத்துக்குள்ளார வர ஆரம்பிப்பீங்க. முக்கியமான பல பொது விழாக்கள்லாம் இனிமேல் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி திடீர் பண வரவெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. ஒரு பக்கம் கடன் ஏறின்னு இருக்கும், இன்னொரு பக்கம் சொத்தோட மதிப்பும் ஏறிக்கிட்டே போகும், சொந்த பந்தங்களுடைய எண்ணிக்கை இனிமேல் ஏறிக்கிட்டே போகும். இந்த மாதிரி பல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. மூத்த சகோதரங்கள், அக்கா, அண்ணா, அவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தங்கள், மனக்கசப்புகள் அதெல்லாம் இனிமேல் விலகும். மூத்த சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்தில் எதுக்கு ரிஸ்க்கு இருக்கிறத பார்த்துட்டு போகலான்னு இல்லாமல் கொஞ்சம் நாம் எதாவது ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு புதுசாக முதலீடு செய்து தொழில் தொடங்கிறது, அல்லது இருக்கிற தொழிலில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறது, அதற்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் தருவாருங்க. உத்தியோகத்தில் இந்த இடம் நல்லா தான் இருக்குது, நம்மளை ரொம்ப கௌரவமாக நடத்துகிறாங்க, இங்கேயே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கள்ல, அது இனிமேல் முடியாது. அங்கே கொஞ்சம் வேற ஒருத்தவங்க உங்களை வெளியிடத்துக்கு அனுப்புவாங்க, வெளியேற்றுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கோபமாக இருக்கும், இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனால் அதுக்கு பிறகு நல்ல வேலை கிடைச்ச உடனே பரவாயில்ல, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி, இந்த விரையச்சனி உங்களுக்கு யோகங்களை தரதாக இருக்கும், லாபங்களை தரக்கூடியதாகவும் இருக்குங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பண வர உண்டு. ஆனால் கண் வலி அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால
பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். புது கடன் வளர்ச்சிக்காக நீங்கள் வாங்குவீங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் மோதாமல் இருக்கிறது நல்லது. அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு யோகமான பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற தேனிக்கு அருகில் உள்ள குச்சனூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வரரை சென்று ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் வணங்குங்க. நீல நிற துணிகள் தானமாக கொடுங்க. காது கேளாதவர்களுக்கு உதவுங்க. சனிப்பெயர்ச்சி அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.